நாம் எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன விதத்தில் ஜெபிக்கணும், இதில் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். சபையில் ஜெபிக்கக்கூடாது, ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடாதா? கண்டிப்பாக ஆலயத்தில் ஜெபிக்கணும். அலப்பு வாயனா ஜெபிக்கக்கூடாது. சபையார் ஜெபிக்கலாம், சபைகளை ஜெபிக்கலாம், ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கலாம். உங்களில் விசுவாசிகள் கூட ஆலயத்திலே வந்து ஜெபிக்கலாம். காரண காரியத்தை புரிந்து கருத்தாக என்ன ஜெப குறிப்பு என்று கேட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அலப்பு வாயர்களாய் ஜெபிக்கக்கூடாது. ஆத்துமா பாரத்தோடு கட்டாயம் ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட காரியங்களை, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாதாம்? ஆலயத்திலே வந்து மக்கள் மத்தியில் ஜெபிக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் உங்கள் காரியம் இருக்குது என்றால் தனியாக ஒரு நாள் வரலாம், 1 மணி நேரம் ஆலயத்தில் ஜெபிக்கலாம். உங்கள் அழுகை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாலை போல ஊட்டலாம். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும். அலப்பு வாயர்களாக அதிக வசனிப்பினால உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கவே கூடாது. நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு ஆவியில் நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.